ஹாய் ஆல், இந்த வீடியோவில் 8 months ப்ளஸ் பேபிலேருந்து எல்லோரும் சாப்பிடக்கூடிய சத்து மாவு வீட்லேயே ஆரோக்கியமாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: கேழ்வரகு ஒரு 500 கிராம், கோதுமை ஒரு 200 கிராம், கம்பு ஒரு 200 கிராம், சோளம் ஒரு 200 கிராம், பச்சைப்பயிறு 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், கொள்ளு ஒரு 100 கிராம், கருப்பு கவினி அரிசி ஒரு 100 கிராம், மாப்பிளை சம்பா ஒரு 100 கிராம், மக்காச்சோளம் ஒரு 100 கிராம், மூங்கில் அரிசி ஒரு 100 கிராம், திணை ஒரு 100 கிராம், வரகு ஒரு 100 கிராம், குதிரைவாலி ஒரு 100 கிராம், சாமை ஒரு 100 கிராம். இது 4 அரிசியுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க, கடையில் கரெக்டாக கேட்டு வாங்கிக்கோங்க. புழுங்கல் அரிசி ஒரு 100 கிராம், ஒயிட் சோயா ஒரு 100 கிராம், பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம், வேர்க்கடலை ஒரு 100 கிராம், கருப்பு சுண்டல் ஒரு 50 கிராம், ஜவ்வரிசி ஒரு 50 கிராம், பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாமே ஒரு 50 கிராம், சுக்கு ஏலக்காய் தேவையான அளவு, உப்பு ஒரு கைப்பிடி தேவையான அளவு. இது எல்லாமே எப்படி வறுத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. குழந்தைங்க உடம்பு சரியில்லாத டைமிங், எதுவுமே சாப்பிடாமல் இருக்காங்க, அந்த மாதிரி பட்சத்தில் கூட இந்த கூழை கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டுப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக எப்படி வறுக்கலான்னு பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதிக குவான்டிட்டி உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கேழ்வரகை வறுத்துக்கலாங்க. கேழ்வரகு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஒரு சில கேழ்வரகெல்லாம் லைட்டாக வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது எல்லாமே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. அடுத்ததாக கோதுமையை வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும், வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வருது, கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வருங்க. பட்டுன்னு வெடித்து வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வருங்க. நீங்கள் பாருங்கள், வெடிக்கிறது ஒவ்வொன்றா தெரியுது பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அடுத்ததாக கம்பை கொட்டி வறுத்துக்கலாம். கம்பு, சோளம், மக்காச்சோளம் இது எல்லாமே பொரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கம்போட கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். நல்லா பாருங்கள், பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சோளத்தை கொட்டு வறுத்துக்கலாங்க. சோளமும் நல்லா பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும். பாருங்கள், பொரியாக எழுந்திரிச்சு வருது. இதில் இருக்க எல்லாமே நல்லா வறுத்தாதாங்க ரொம்ப நாளைக்கு இந்த மாவு வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், கெட்டு போகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொட்டிக்கோங்க. நாங்கள் பாருங்கள், பூரி எப்படி தெரியுது, சோளப்பொரி. அடுத்ததாக பச்சை பயிரை வறுத்துக்கோங்க. பச்சை பயிர் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்ல ஒரு வாசம் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்ல ஒரு குட் ஃப்ளேவரும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச்.
அடுத்ததாக கருப்பு உளுந்தை கொட்டி வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தும் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும், நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணுங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக கொள்ளு வறுத்துக்கலாங்க. கொள்ளு வந்து நல்லா உப்பி பொன்னிறமாக வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும். இங்கே பாருங்கள், கொள்ளெல்லாம் இருக்க ஸ்டேஜ் நார்மல் ஸ்டேஜை விட கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. அடுத்ததாக கருப்பு கவுனி அரிசியை கொட்டி வறுத்துக்கலாங்க. இந்த அரிசி பிரிஞ்சு வரும், வெள்ளை வெள்ளையாக பிரிஞ்சு ஒரு மாதிரி வெடிச்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வெடித்து பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வறுத்துருச்சுங்க. அடுத்ததான் மாப்பிள்ளை சம்பா சிவப்பரிசி, அதை வறுத்துக்கலாங்க. இதுவும் வெடிச்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். அடுத்ததான் மக்காச்சோளத்தை வறுத்து எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், வெடித்து நம்ம சாப்பிட்ற பாப்கார்ன் மாதிரி வெடிச்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகி வருது. பாருங்கள், வெடிச்சு பொரி வந்திருக்கு. அடுத்ததாக மூங்கில் அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். மூங்கில் அரிசி பாருங்கள் வெடிச்சு வரும், எதுவுமே நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அடுத்ததாக சாமையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குட்டி குட்டி அரிசி எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா தான் கரிஞ்சிடாமல் கரெக்டாக வறுத்து வரும். இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அடுத்ததாக வரகை போட்டு வறுத்துக்கலாங்க. வரகும் குதிரைவாலியும் மோஸ்ட்டாக சேமாக தாங்க இருக்கணும்னா பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவுமே வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். எல்லாமே பொறுமையாக வறுக்கணுங்க, இல்லாட்டி கருகி போயிடும். அடுத்ததாக சாமையை கொட்டி வறுத்திக்கலாம். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வறுக்கிறேன். இது நாலுமே பாருங்கள், 4 அரிசியும் கலர் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தான் வேரி ஆகும், கரெக்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக புழுங்கல் அரிசியை வறுத்து எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி வந்து நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகி வரும், இதுவுமே லோ ஃப்ளேமில் வச்சு கருகிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒயிட் சோயா வறுத்து எடுத்துக்கலாங்க. சோயா வந்து நல்லா வெடித்து பொன்னிறமாக மாறி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும். இங்கே பாருங்கள், வெடித்து கலர் சேஞ்ச் ஆகி வருது ஒவ்வொன்றும்.
இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஆறும். அடுத்ததாக பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலையும் கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக வேர்க்கடலையை வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கணும். இது பாருங்கள், இதை நான் தனியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு ஆட் பண்ணிப்பேன். அடுத்ததாக கருப்பு சுண்டலை வறுத்துக்கலாங்க. கருப்பு சுண்டலும் வெடித்து வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும். இங்கே பாருங்கள், வெடித்து வருது, நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியும் கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம நட்ஸ் எல்லாம் வறுக்க போகிறோங்க. நட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான் நமக்கு. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிஸ்தா பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. இங்கே பாருங்கள், சேஞ்ச் ஆகி வந்திருக்கு கலரு. அடுத்ததாக பாதாமை கொட்டி வறுத்துக்கலாம். பாதாமுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும், அதனோட தோலெல்லாம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும். அடுத்ததாக முந்திரியை வறுத்துக்கலாங்க. முந்திரியும் கலர் சேஞ்ச் ஆகி வரும். இங்கே பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சுக்கும் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ளேவருக்காக தாங்க, உங்களுக்கு வேண்டான்னா இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வறுத்தா போதும். இந்த கஞ்சியை குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பையில் எல்லாத்தையும் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, அது ஆறிடும். அதுக்கப்புறம் வந்து வெயிலில் காய வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 hours வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வைக்க முடியல அப்படின்னா வீட்லேயே கூட சும்மா அப்படியே காய வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னா அது இந்த சத்து மாவு கஞ்சி தாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவார். இங்கே பாருங்கள், நான் வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து ஸ்டோர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக வந்திருக்கு. இதை நல்லா ஜல்லடையில் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப் டு 6 months ஒன்றுமே ஆகாதுங்க. அப்கமிங் வீடியோஸில் சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேங்க. வீடியோ எண்டில் லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.